தான, தர்மம் இது 2த்துல எதுங்க ரொம்ப பெருசு? இன்னைக்கு வித்தியாசத்த பார்த்துருவோமா? தானம் அப்படிங்கிறது நம்மளா ஒருத்தவங்களுக்கு பார்த்து குடுப்போம். பெரும்பாலும் நேரத்துல வந்து நம்ம அது அவங்களோட தேவை இருக்கா, இல்லையா அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியறதில்ல. ஏன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருப்போம். 10 பேருக்கு சாப்பாடு பொட்டலம் வாங்கி குடுப்போம். நம்ம வீட்ல ஏதாவது விரதத்த முடிச்சிருப்போம். நம்ம வீட்லேருந்து சாப்பாடு கட்டிட்டு போய் ஒரு 10 பேருக்கு குடுப்போம். தானம்னாலே அன்னதானம் தான் நெறைய பேர் குடுக்கறது. இன்னும் நெறைய தானங்கள் இருக்கு. குடை தானம், செருப்பு தானம், போர்வை தானம், தண்ணி தானம், நீர் தானம், நீர்மோர் தானம், இந்த மாதிரி அரிசி தானம் நெறைய இருக்கு இல்லைங்களா? ஆனா, அது முக்கால்வாசி நேரம் நாம அவங்களுக்கு தேவையா இருக்கா, இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதில்ல. நமக்கு குடுக்கணும். நமக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம குடுக்குறோம். நமக்கு குடுத்தா ஏதாவது விடிவு காலம் வரும் அப்படின்னு. அந்த காலத்துலலாம் மன்னர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க நல்லதுக்காக குடுக்குறாங்களோ இல்லையோ, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானம் குடுத்தாங்க. இப்ப நம்ம அந்த அளவுக்கு வசதியா இல்ல. ஏதோ நம்ம கிட்ட யாராவது சொல்றாங்க, "இத குடுங்க" அப்படின்னு சொல்லினா நம்ம குடுப்போம். அப்படி இல்ல அப்படின்னா, விரதம் வச்சுட்டு முடிக்கும்போது நெறைய பேர் வந்து அன்னதானம் பண்ணுவோம். இல்லைங்களா? ஆனா தர்மம் அப்படி கிடையாதுங்க. தர்மம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் நம்ம கிட்ட வந்து அவங்களா "எனக்கு முடியல" அப்படின்னு சொல்லி கையேந்தி கேட்கறதுங்க. வறியவர்களும், யாசகர்களும் அவங்களோட மறுமையினால நம்மகிட்ட வந்து கேட்கறது தான் தர்மம். நம்ம நம்மளோட நன்மைக்காக குடுக்கறத விட, ஒருத்தவங்க அவங்க கிட்ட இல்லன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க இல்லையா? அவங்களுக்கு குடுக்கறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப புண்ணியம்ங்க. என்னைக்குமே தானத்த விட தர்மம் மிகவும் சிறந்தது, உயர்ந்தது. இப்ப நெறைய பேர் கேட்பீங்க, அ நல்லா இருப்பாங்க, நல்ல கை காலோட நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்கலாம் வந்து கேட்கறாங்க, "என்ன பண்றது?" அப்படின்னு. நம்மளும் ஒண்ணும் பெரிய பணக்காரங்கலாம் இல்ல இல்லையா? வயசானவங்க, உண்மையிலேயே முடியாதவங்க கேட்டா தட்டாம குடுங்கங்க. நம்மகிட்ட இருக்கிறத குடுங்க. உங்களுக்கு ஒரு வேள, இல்ல இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க வந்து உடல் உழைப்ப ஏமாற்றி நம்மகிட்ட பணம் வாங்குறதுக்கு பார்க்குறாங்க, அப்படின்னு தோணுச்சுன்னா, அவங்கள திட்டாதீங்க. அந்த இடத்துலருந்து நகர்ந்து வேற பக்கம் வந்துருங்க. ஆனா, யாரையுமே யாசகம் கேட்கிறவங்க, அப்புறம் தானம் தர்மம் கேட்கிறவங்கள திட்டாதீங்க. சரிங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.